வெல்கம் டு தமிழ் உயிரியல் 10ஆம் வகுப்பு அலகு 14. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது துகள்களுடைய செல்கள். யாரெல்லாம் துகள்களுடைய செல்கள்னு பார்த்தோம்? மேல அந்த ஃபர்ஸ்ட் 3 படம் இருக்கு இல்லையா? நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில். இவங்க தான் யாருன்னா துகள்கள் உடைய செல்கள். அதாவது நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில். அதுல ஃபர்ஸ்ட் நியூட்ரோஃபில்ஸ் பாருங்க. இவை அளவில் பெரியவை. அளவுல எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. இவற்றின் உட்கரு 2 முதல் 7 கதுப்புகளை கொண்டுள்ளது. கதுப்புகள் அப்படின்னா என்னன்னா, படத்துக்கு வாங்க. இந்த மாதிரி முடிச்சா இருக்கு இல்லையா? அதை பாருங்க. இது ஒரு கதுப்பு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. ஓகேவா? இந்த மாதிரி எத்தனை கதுப்புகள் வரைக்கும் இருக்கலாம்னா 2லேருந்து 7 கதுப்புகள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்த வெள்ளை அணுக்கள்ல நியூட்ரோஃபில்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 60லேருந்து 65% வரைக்கும் இருக்கு. இது என்ன வேலை பண்ணுது பாருங்க. நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது நோய் தொற்று வந்துச்சு, பாக்டீரியாவோ வைரஸோ ஏதாவது கிருமிகள் உள்ள போயிடுச்சு, நம்ம உடம்புல ஏதாவது வீக்கம் ஏற்படுது அப்படின்னா அந்த நேரத்துல இதுங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு அந்த நோய் கிருமிகளை கொன்னுடும். ஓகேவா? அடுத்தது ஈசினோஃபில்கள். இவற்றின் உட்கரு 2 கதுப்புகளை கொண்டுள்ளது. மொத்த வெள்ளை அணுக்களில் இதோட பர்சன்டேஜ் பாருங்க 2லேருந்து 3 இவ்வகை செல்கள் உள்ளன. உடலில் சில ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை ஏற்படும் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. நச்சுக்களை அழித்தல் மற்றும் நச்சு முறிவினை ஏற்படுத்துவது ஈசினோஃபில்களின் முக்கியமான பணியாகும். யாருக்கெல்லாம் அந்த அலர்ஜி பிரச்சனை இருக்கோ, தும்மல், சைனஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, நீர் கோத்துக்கிறது, அடிக்கடி தும்மல் வருது, அவங்களுக்கு எல்லாம் மெயின் காரணம் என்னன்னா இந்த ஈசினோஃபில்ஸோட லெவல் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 2லேருந்து 3% தான். அதுல அந்த எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. ஈசினோஃபிலோட எண்ணிக்கை இயற்கையாவே நம்ம ரத்தத்துல அதிகமா இருக்குன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கலாம்னா அந்த ஒவ்வாமை இருக்கும், அலர்ஜி ஏற்படும். ஓகேவா? அடுத்தது பேசோஃபில்கள். பேசோஃபில்கள் கதுப்புடைய உட்கருவை கொண்டுள்ளன. மொத்த வெள்ளை அணுக்களில் இதோட பர்சன்டேஜ் பாருங்க 0.5லேருந்து 10% வரைக்கும் இருக்கு. வீக்கங்கள் உண்டாகும் போது வேதிப்பொருளை வெளியேற்றுகின்றன. அப்போ நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு வெள்ளை அணுக்களும் ஒவ்வொரு மாதிரியான வேலையை செய்யுது. இதுங்களோட வேலையே என்னன்னா நம்ம உடம்பை நோயிலிருந்து பாதுகாக்கணும். அதான் இதுங்களோட வேலை. அடுத்தது துகள்கள் அற்ற செல்கள். இதுல 2 இருக்கு. லிம்போசைட்னு ஒண்ணு இருக்கு, மோனோசைட்னு ஒண்ணு இருக்கு. லிம்போசைட் பாத்தீங்கன்னா மொத்த வெள்ளை அணுக்களில் இதோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 20லேருந்து 25 வரைக்கும். வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது இவை எதிர்ப்பொருளை உண்டாக்குகின்றன. இது பாருங்க, அந்த பாக்டீரியா வைரஸ்க்கு எதிரான எதிர்ப்பொருள், அதாவது ஆன்டிஜென்ஸ், ஆன்டிபாடின்னு சொல்றோம்ல, நம்ம உடம்பு என்ன பண்ணும்? தானாவே அந்த ஆன்டிபாடிஸை உருவாக்கி உள்ள வரக்கூடிய அந்த வைரஸ் பாக்டீரியாவெல்லாம் கொன்னுடும். அடுத்தது மோனோசைட். இவை லியூகோசைட்டுகளில் மிக பெரியவை. இவை அமிபாய்டு வடிவம் கொண்டவை. மொத்த வெள்ளை அணுக்களில் 5 முதல் 6% இருக்கு. இவை விழுங்கு செல்கள் ஆதலால் பாக்டீரியாவை விழுங்குகின்றன. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு உண்டாக்குது, அதுக்கு அகைன்ஸ்டா செயல்படும். ஆனா மோனோசைட் பாத்தீங்கன்னா அளவுல பெருசா இருக்கு. இது என்ன பண்ணும்? மத்தவங்கள மாதிரி என்ன பண்ண முடியாதுன்னா அந்த எதிர்ப்பொருளெல்லாம் உருவாக்க முடியாது. அதனால என்ன செய்யும்னா உள்ள வரக்கூடிய அந்த கிருமிகளை பிடிச்சி சாப்பிட்டுரும், முழுங்கிடும். அதனாலதான் அங்க செல் விழுங்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விழுங்கு செல்கள் ஆதல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிட்ட அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் என்ன பண்ணிடும்? சாப்பிட்டுடும். அடுத்தது இரத்த தட்டுகள் அல்லது த்ரோம்போசைட்டுகள். இவை அளவில் சிறியவை மற்றும் நிறமற்றவை. உட்கரு இல்லை. 1 கன மில்லிலிட்டர் ரத்தத்தில் எவ்வளவு இருக்கு பாருங்க? 2,50,000லேருந்து 4 லட்சம் வரைக்கும் ரத்த தட்டுகள் இருக்கு. இதன் வாழ்நாள் 8 முதல் 10 நாட்கள். திரும்ப உருவாகிக்கிட்டே இருக்கும். ரத்தம் உறைதலில் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒரு பிளேடால கடையை கட் பண்ணிக்கிறீங்க, ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது? ரத்தம் வர்றது நின்று போயிடுது. அப்படின்னா அந்த இடத்துல ஒரு செல்லடை மாதிரி உருவாக்கிடுங்க. அந்த கட் பண்ண இடத்துக்கு வேகமா யார் வருவானா அந்த ரத்த பிளேட்லெட்டுகள், ரத்த தட்டுகள் வேகமா கட் பண்ண இடத்த டைட்டா ஒரு வலை மாதிரி பின்னி மூடிடும். அதுக்கப்புறம் ரத்தம் என்ன பண்ண முடியாது? அது வழியா வெளியில வர முடியாது. ஒரு வேளை அந்த பிளேட்லெட் மட்டும் இல்லைன்னு நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன காயம் வந்தாலும் நமக்கு ரத்தம் என்ன பண்ணும்? அது வழியா வந்துகிட்டே தான் இருக்கும். காயங்கள் ஏற்படும் பொழுது ரத்த உறைதலை ஏற்படுத்தி ரத்தப்போக்கை தடுக்கின்றன. இந்த மேலும் தெரிந்து கொள்வோம். பார்த்துக்கோ, அனீமியான்னு சொல்றோம்ல, அனீமியானா என்னது? ரத்த சோகை. அப்ப யார் குறைஞ்சு போறா? ஆர்பிசி குறைஞ்சு போச்சுன்னா அனீமியா. அடுத்தது லியூகோசைட்டோசிஸ். லியூகோனால யார் சொன்னோம்? வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்கள் அதிகரிச்சு போறது. இப்படியும் ஆகக்கூடாது. நம்ம உடம்பு வெள்ளை அணுக்கள் அதிகரிச்சுன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பே நம்மள கொன்னுடும். ஓகேவா? அடுத்தது லியூகோபினியா. ரத்த வெள்ளை அணுக்கள் குறைஞ்சு போறது. அடுத்தது த்ரோம்போசைட்டோபினியா. பினியான்னு வந்தாலே குறைஞ்சு போறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைதல். இதுல பாருங்க, லாஸ்டா அந்த யான் முடியுது பாருங்க. இதெல்லாம் நீங்க சிம்பிளான ஒரு கோடு வேர்டு மாதிரி. இப்ப அனீமியா அப்படின்னா சிவப்பணுக்கள் குறையுது. லியூகோபினியா யான் முடியுது, அப்ப ரத்த வெள்ளையணுக்கள் குறையுது. த்ரோம்போசைட்டோபினியா யான் குறையுது, அப்ப ரத்த தட்டுகள் எண்ணிக்கை குறையுது. அந்த மாதிரி யான்னு முடிஞ்சாலும் நீங்க என்ன பண்றீங்க? குறைஞ்சு போறது ஞாபகம் வச்சுக்கணும். சைட்டோசிஸ் இஸ்ன்னு முடிஞ்சிச்சுன்னா அதிகரிக்கிறது. சும்மா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கோடு வேர்டு மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, ரத்தத்தின் பணிகள், பிளட்டோட வேலை என்ன அப்படின்னு பாருங்க. சுவாச வாயுக்களை கடத்துகிறது. நம்ம ஆர்பிசியில ஹீமோகுளோபின் இருந்துச்சுன்னா அதோட வேலையே என்னது? அந்த ஆக்சிஜன் மற்றும் அந்த சுவாச வாயுக்கள்லாம் வாங்கிட்டு போயிடும். அடுத்தது செரிமானம் அடைந்த உணவுகளை, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சு முடிஞ்சு அந்த குளுக்கோஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது இல்லையா, அந்த எனர்ஜியை உடம்பு ஃபுல்லா வாங்கிட்டு போய் எல்லா செல்லுக்கும் தர்றது யாரு? இந்த ரத்த செல்கள் தான். அதாவது நம்ம செல்லுக்கு நான் முன்னாடியே சொன்னேன், காத்து வேணும், தண்ணி வேணும், சாப்பாடு வேணும். இது எல்லாமே யார் மூலயமா நம்ம செல்லுகளுக்கு கிடைக்கும்னா ரத்தம் மூலயமா தான் கிடைக்கும். ஏன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றது யாருன்னா பிளட் தான்.
அடுத்தது ஹார்மோன்களை கடத்துகிறது. நைட்ரஜன் கழிவு பொருளான அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம் போன்றவற்றை கடத்துகிறது. யூரின் போறோம் இல்லையா, யூரின் வியர்வையெல்லாம் ஸ்வெட் ஆகுது இல்லையா, அதாலையும் உடம்புல இருந்து வெளில அனுப்புறது யாருன்னா இந்த ரத்தங்கள் தான். நோய் தாக்குதலில் இருந்து உடலை பாதுகாக்கிறது. அந்த WBCன்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன செய்யும், நோய் கிருமிகள் இருந்து உடம்பை பாதுகாக்கும். உடலின் வெப்பநிலை மற்றும் pH ஒழுங்குபடுத்தும் தாங்கு ஊடகமாக செயல்படுகிறது. நம்ம உடம்போட டெம்பரேச்சர், pH எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது யாருன்னா இந்த ரத்தம் தான். உடலின் நீர் சமநிலையை பராமரிக்கிறது. உடம்புல வாட்டரை வந்து பேலன்ஸ் பண்றதும் யாருன்னா இந்த ரத்தங்கள் தான்.